அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பூராட நட்சத்திரத்தில் இரவு 12 மணிக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாம் இது வரைக்கும் 12 ராசிக்கான ராசிகள் பலனில் 7 ராசியை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 8வதான விருச்சிக ராசிக்கான பதிவை இந்த விதத்தில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கவும் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி குரூப்லலாம் நம்ம இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனல் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போது விருச்சிக ராசி காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை, என்ன ஒரு நன்மை, அது சூப்பரான நன்மை. ஒரு 20% ஒரு சின்ன ஒரு இக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல நல்லா உட்காந்து ராசியை நேரடியாக பார்க்குறதுனால ஒரு நன்மை. ஆனால் உங்கள் ராசியோடைய அதிபதியான செவ்வாய் பகவான் நீசம் பெற்றிருக்கிறது ஒரு வருத்தகரமான செய்தி. ஆனால் அவர் எப்படின்னு 30-40 நாளில் நவுந்துருவார். அது ஒரு நல்ல ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. உங்களுடைய 11ஆம் இடம் அதிபதி, அதாவது லாபஸ்தான அதிபதியான புத பகவான் உங்கள் ராசியில் இருக்கும் போது தான் நியூ இயர் பிறக்குது. அவர் விடிஞ்சோடனே நெக்ஸ்ட் இதுக்கு போகிறார். பட் இப்படி நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டால் அவங்க ராசியில் தான் இப்போதைக்கு அவர் பிறப்பு. அதனால் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு தான் புத பகவான் செய்கிறார். லாபங்கள் அனைத்தும் சேமிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் ஒரு லாங் பீரியட், ஒரு அரௌண்ட் ஒரு 20 or 30 days, இல்லாட்டி ஒரு 5 months 6 months, ஒரு சொல்ல முடியாது 1 year கூட உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு விருச்சிக ராசியில் இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனலுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி குடும்பஸ்தர்களில் ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய யாராவது ஒருத்தர் வேலையினுடைய சம்பளம் அப்படியே சேமிப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது ஓவராலாக இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியுடைய 5ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான், பூர்வீகத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் சில இடையூறுகளை கொடுப்பாரு. ஆனாலும் குரு பகவான், அந்த இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் சற்று வலுவாக இருக்கிறதுனால அது பெரிய இஷ்யூஸாக இருக்காது. பட் ஆனால் பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் போகிறது நல்லது. ஆக்சுவலி நீங்கள் சப்போஸ் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே இருங்க. பட் பூர்வீகத்தை நீங்கள் இப்போ எதுவும் டச் பண்ண வேண்டாம். சப்போஸ் எங்கள் பூர்வீகமே இல்லை, வெளியூரில் தான் இருக்கோன்னா ஓகே, நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் வீடு கட்டிட்டோ இல்லை அந்த ஊரே உங்கள் இதாக மாற்றிக்கிறது நல்லது. அடுத்தது உங்கள் ராசிக்கான 9ஆம் இடமான செவ்வாய் யோகஸ்தானத்தோடைய அதிபதியான சந்திரனும் உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால யோகங்கள் நிறைய கிடைக்கும். பட் இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை கூட சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தந்தை கூட சற்று வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால வார்த்தைகள் சற்று அதிகார துணியில் இருக்கும். இந்த அதிகார துணியில் இருக்கிறது சில நேரங்களில் இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுடைய நேச்சரே எப்படின்னா, ஒருத்தவங்களால தேல் மாதிரி தான் உங்களோட பேச்சுக்கள்லாம் சற்று ஒரு கடுமையான பேச்சாக இருக்கும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய 2ல் இருக்கிற சூரிய பகவான் ஒரு அதிகார துணியிலே கொஞ்சம் டீல் பண்ண வைப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதன் மூலியமாக சொல்கிறேன்னா, இந்த ராகு கேதுக்கள் மூலியமாக 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் திருமணத்துக்கு அப்போ தான் சூஸ் பண்ணுறப்ப அது ஒரு தோஷமாக பார்ப்பாங்களே தவிர, பட் மற்ற நேரங்களில் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு பல நன்மைகளை உண்டு பண்ணுவார். குறிப்பாக இந்த காதல் திருமணங்களை நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் காதல் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்கே ராகு பகவான் இருக்கிறதுனால வேறு இனம், வேறு மதம், வேறு ஜாதி, வேறு மொழியில் இருக்கிற காதலர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்குறதுனால திருமணம் கண்டிப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே இருக்காருங்கிறதுனால அதன் மூலிமா ஒரு சுகமான வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இத்துடன் இந்த பதிவு முடிகிறது.
அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருக்கவும். நன்றி, வணக்கம்.